நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், வித் யுவர் சக்சஸ் bury them with your smile. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான செமையான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான ஒரு வீடியோ சாங் வந்து எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆளில் போட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவு. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ப்ரீசெட் தேவைப்படும். ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் BeatMark கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இது மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ ஆட் பண்ண தெரியும். நீங்கள் யாராவது புதுசாக இப்போ தான் அலைன் மோஷன் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். டெலீட் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஃபோட்டோவை. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போனோம் அப்படின்னா, இந்த ஃபோல்டர் அதாவது டவுன்லோடுக்கு மேலே சின்ன ஆரமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் எந்த அதாவது ராசிக்கான ஃபோட்டோவை தேடிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவோ எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம்? இதே சேம் ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுறோம். ஃபில் கம்போசிஷன் என்ன கொடுக்குறோம், நமக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு 3வது கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அந்த பீட் மார்க்குக்கு பத்தலை அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு 2 டைம் நெக்ஸ்ட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பீட் மார்க்கு போயிடும். இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுற சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம டைம்லைன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் ட்ராக் ஆகி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்னது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இந்த எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ஸ் போயிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி இந்த டவுன்லோடில் தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்கில் வந்துட்டு ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு எஃபெக்ட் தான். கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லேயருமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்து இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்துங்க. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோலையுமே வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது 9.11 செகண்ட்லேருந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்குமே வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து சேம் இதே எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளான எடிட்டிங் தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக உங்கள் ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணலாம் இதே மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் இது மாதிரியான ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆளில் போட்டுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரைக்குமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. சூப்பராகவே ஆட் பண்ணியாச்சு. எஃபெக்ட் வந்து சூப்பராகவே ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியுது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்க ஷேர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து சேவ் பண்ணுறது தான் பேலன்ஸ். என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது 100% வந்ததுக்கப்புறம் சேவ் பண்ணி ஃபைல் மேனேஜரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க.